வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். மே 13ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியை சுற்றிலும் போலீசார் கூடுதல் பாதுகாப்பு. ராஜபக்சே மீது ஐநா போர்க்குற்ற விசாரணை நடத்தும்படி புதுவையில் கையெழுத்து இயக்கம். பெரியார் தீகா உட்பட பல்வேறு அமைப்பினர் பங்கேற்பு. துணைநிலை ஆளுநர் பதவி விலக வலியுறுத்தி புதுவையில் தொடர் உண்ணாவிரத போராட்டம். போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இனி விரிவான செய்திகள். சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெற இருப்பதால் பாரதிதாசன் கல்லூரியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை சட்டமன்ற தேர்தல் கடந்த மாதம் 13ஆம் தேதி முடிவடைந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி தேர்தல் ஆணையம் பல்வேறு விதிமுறைகளை விதித்துள்ளது. இதன்படி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி சாலையில் 1 கிலோமீட்டர் தூரம் வரை இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் வியாழக்கிழமை மாலையில் இருந்து போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு மேஜையிலும் வெப் கேமரா பொருத்தப்பட்டு வாக்கு எண்ணிக்கையை மானிட்டரில் ஒளிபரப்பவும் வேட்பாளர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் பார்க்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நடைபெற இன்னும் 2 தினங்களில் உள்ளதால் பாரதிதாசன் கல்லூரியை சுற்றிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வடக்கு எஸ்பி சிவதாசன் தலைமையில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. போர்க்குற்றம் புரிந்துள்ள இலங்கை அரசை ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணைக்கு உட்படுத்த வலியுறுத்தி புதுவையில் பெரியார் திராவிடர் கழகத்தினர் கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற கடைசி போரின் போது சிங்கள அரசு அப்பாவி தமிழர்கள் மீது போர் விதிகளுக்கு மீறாக நடத்திய தாக்குதலில் 1 லட்சத்திற்கு மேலான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதுகுறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர் குழு இலங்கை அரசும் அதன் தலைவர் ராஜபக்சேவும் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கை அரசை உலக நாடுகளின் முன்பாக விசாரணைக்கு உள்ளாக்கி உரிய தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் பெரியார் திராவிடர் கழகத்தினர் தலைமை தபால் நிலையம் அருகில் கையெழுத்து இயக்கத்தை புதன்கிழமை துவக்கினர். இதில் பெரியார் திராவிடர் கழக தலைவர் லோகு ஐயப்பன், செயலாளர் விஜயசங்கர், அமைப்பாளர் தந்தை பிரியன் உட்பட பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஐநாவுடைய சிறப்பு விசாரணை குழு இன்றைக்கு இலங்கையிலே போர்க்குற்றம் இருக்கின்றது, மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கிறது, அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை தான் என்ற அறிக்கையை இன்றைக்கு கொடுத்ததுக்கு பின்னால் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழர்கள், தாய் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கு கையெழுத்து இயக்கம், அதாவது ராஜபக்சேவை சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்தி அவரை போர்க்குற்றவாளியாக அறிவித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழர்களுடைய கையொப்பம் வாங்கி ஐநா மன்றத்திற்கு அனுப்புகின்ற இந்த கையொப்பம் வாங்குகின்ற இயக்கத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழின உணர்வாளர்களிடையே, மனித உரிமை ஆர்வலர்களுடைய, ஜனநாயக சக்திகளிடையே வாங்குகின்ற இந்த 2 கோடி கையொப்பம் வருகின்ற 18ஆம் தேதி ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஹசன் அலிக்கு பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்த துணைநிலை ஆளுநர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆர்எல்வி ஜனநாயக பேரவைத் தலைவர் வெங்கட்ராமன் கைது செய்யப்பட்டார். ஹவாலா மோசடியில் கைது செய்யப்பட்டுள்ள ஹசன் அலிக்கு பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்தது தொடர்ந்து அமலாக்க பிரிவினர் விசாரணை நடத்தியிருப்பதால் துணைநிலை ஆளுநர் பதவியை இக்பால் சிங் ராஜினாமா செய்து புதுவையை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் இது தொடர்பாக நீதி விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிடுவதுடன் புதுவையை விட்டு ஆளுநர் வெளியேறும் வரை மே 11ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என ஆர்எல்வி ஜனநாயக பேரவைத் தலைவர் வெங்கட்ராமன் அறிவித்திருந்தார். இதன்படி புதன்கிழமை காலை தலைமை தபால் நிலையம் எதிரில் காந்திய வழியில் உண்ணாவிரதம் இருக்க முயன்ற அமைப்பின் தலைவர் வெங்கட்ராமன் மற்றும் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். உண்ணாவிரத போராட்டம் குறித்து வெங்கட்ராமன் கூறுகையில், புதுச்சேரி கவர்னர் இக்பால் சிங் அவர்கள் புதுச்சேரியில் பல பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹசன் அலி விவகாரத்திலையும் பாஸ்போர்ட் வழங்கிய விவகாரத்தில் ஈடுபட்டிருக்க காரணத்தால்
புதுச்சேரி ஆரலி ஜனநாயக பேரவையின் சார்பாக நாங்கள் இவர் உடனடியாக வெள்ளையனே வெளியேறு என்று காந்திய கொள்கையின் அடிப்படையில் புதுச்சேரியிலிருந்து கவர்னர் புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த சொன்னது பிறகு நாங்கள் 11ஆம் தேதி இந்த போராட்டத்தை அவர் வெளியேறும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அந்த மாதிரி அறிவிக்கும்பொழுது போலீஸில் நாங்கள் கலெக்டர்கிட்ட முதல்ல பர்மிஷன் எழுதி கொடுத்தோம். கலெக்டர் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் போலீஸார் பர்மிஷன் கொடுக்கல. நான் நினைக்கிறேன் போலீஸார் கவர்னரோடு சேர்ந்து ஒத்துழைக்கிறாங்க பொழுது ஏதோ அவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது. நான் நினச்சேன் அமைச்சர்களுக்கும் கவர்னருக்கு தான் தொடர்பு இருக்குதுன்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா போலீஸாருக்கும் கவர்னருக்கும் பல தொடர்புகள் இருக்கிறது இப்போ நிறைய தெரியுது. ஸோ அதனால் அவங்க போலீஸாருடைய அராஜகத்தையும் போலீஸார் கலெக்டர் கொடுத்ததை மீறி எங்களுக்கு கொடுக்காதுட்டதை ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். அதனால் நாங்கள் அந்த தடையை மீறி நாங்கள் எப்படி சொன்னோம், நான் எஸ்பிட்ட சொல்லிட்டு வந்தேன். நாங்கள் சொன்னது தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிட்டோம். இதில் வேறு எந்த பேச்சு கிடையாது. ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ண முடியாது. தொடர் உண்ணாவிரதம் தான் போட்டோம். அதனால் நீங்கள் எப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம இந்த தபால் அலுவலகம் முன்பாக இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது போலீஸ் தடுத்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லை, ஒரு கால் போலீஸ் எங்களை தடுத்து இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கெடுத்து வீண் பிரச்சனையில் ஈடுபட்டால் நாங்கள் எதிர்காலத்தில் கவர்னரை வெளியேற்றுவதற்கு மாறு சில வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டு கவர்னரை வெளியேற்றுவரை நாங்கள் ஓய மாட்டோம். ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுவையில் சமூக அமைப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் அனைத்து மாணவர் இயக்கங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்துரையாடல் கூட்டம் தாகூர் கலைக்கல்லூரி மைதானம் அருகில் உள்ள ராமச்சந்திரா வரவேற்பு மையத்தில் புதன்கிழமை நடைபெற்றது. மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தனியார் பள்ளி கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும், சென்டாக் மாணவர் சேர்க்கை விரைவாக நடத்த வேண்டும், மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை மறுப்பு, தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசு இடஒதுக்கீடாக 50% பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் சமூக அமைப்பின் நிர்வாகிகளும் பங்கேற்றனர். புதுவையில் கோடைக்காலம் முழுவதும் ஏழைகளுக்கு வழங்கும் வகையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுகவினர் இலவச மோர்பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் துவக்கி வைத்தார். கோடை காலத்திற்கு ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் அதிமுகவினர் இலவச மோர்பந்தல்களை திறக்க வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன்படி புதுவை அதிமுக தலைமை கழகத்தில் இலவச மோர்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் செவ்வாய்க்கிழமை திறந்து வைத்து ஏழைகளுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் மற்றும் நுங்கு போன்றவற்றை வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக நெல்லித்தோப்பு தொகுதி குழவர்பாளையம் லெனின் வீதியில் இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினரும் ஜெயலலிதா பேரவை செயலாளருமான ஓம் சக்தி சேகர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில பேரவை நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணா நகர் செல்வ விநாயகர் கோவிலில் 1008 சங்காபிஷேக விழா கொண்டாட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கிரிக்கெட் போட்டியில் வெடிகுண்டு வீச்சு. தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை போலீஸ் தீவிரம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Summer Jolly Summer. இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். April May
நல்ல படிப்புமே இல்லை. ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே. செம ஜாலி சமரிலே. ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ். ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Ram's Apartment, number 40, Vijayaraghava Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. Flexicotec makes Superlight Flex lightweight yet unbreakable. International testing house SGS has certified it to be made of non-break material. Superlight Flex through our very own unbreakable tests. VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. VIP exclusive showroom 145 Mission Street. Phone 222921. செய்திகள் தொடர்கின்றன.
புதுவை செயின்ட் பால் பேட்டில் புனித வனத்து சின்னப்பர் சிற்றாலயத்தை பேராயர் ஆனந்தராயர் அர்ச்சித்து திறந்து வைத்தார். புதுவை தாகூர் நகர் தூய ஆவி ஆலய பங்கிற்கு உட்பட்ட செயின்ட் பால் பேட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புனித வனத்து சின்னப்பர் சிற்றாலய திறப்பு விழா செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் சென்னை சலேசிய மாநில தலைவர் ஜெயபாலன் ரஃபேல் தலைமையில் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் அர்ச்சித்து திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அருட்தந்தையர்கள் தாசியூஸ், ஜான் சந்தோஷம், ஹென்றி மற்றும் செயின்ட் பால் பேட் மக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் பிரம்மகுமாரிகள் நடத்திய கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் சார்பில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இதற்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனர் நேரு தலைமை தாங்க முகாமினை வைஸ்மேன் பள்ளி முதல்வர் சரோஜா பாபு துவக்கி வைத்தார். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் குறித்து பிரம்மகுமாரி கவிதா உரையாற்ற ராஜயோக தியானம், நற்பண்புகளின் விழிப்புணர்வு, நினைவாற்றலை மேம்படுத்துதல், மனதை ஒருமுகப்படுத்துதல் குறித்து உரை நிகழ்த்தப்பட்டது. இந்த முகாமில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள செல்வ கணபதி கோவிலில் நடைபெற்ற 1008 சங்காபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகர் 12வது மெயின் ரோட்டில் அமைந்துள்ள செல்வ கணபதி கோவிலில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவையொட்டி 1008 சகஸ்கர சங்காபிஷேகம் புதன்கிழமை காலை நடைபெற்றது. இதனையொட்டி காலை 10 மணிக்கு அபிஷேகம், மாலையில் மகா தீபாராதனை, மூலவருக்கு சந்தன காப்பு தீபாராதனை, உற்சவ மூர்த்தி திருவீதி உலா போன்றவையும் நடந்தேறியது. இதில் கிருஷ்ணா நகர் மட்டுமன்றி சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெடிகுண்டு வீசி வீரர்களை கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் ஓரிரு நாளில் கைது செய்யப்படுவார்கள் என தனிப்படை போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுவை முத்தியால்பேட்டை டிஸ்லரி ஊழியர்கள் குடியிருப்பு பின்பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 2ஆம் சுற்று விளையாட்டில் குருசுக்குப்பம் அணியும் குமரகுரு பள்ளம் அணியும் மோதின. அப்போது திடீரென மைதானத்திற்குள் புகுந்த ஒரு கும்பல் வெடிகுண்டை வீசியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வெடிகுண்டு வீச்சு குறித்து சோதனை மேற்கொண்டனர். போலீஸ் விசாரணையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக குருசுக்குப்பம் ஞானவேலுவும் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த சிவா தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதில் ஞானவேல் தரப்பை சேர்ந்த வாலிபரை மருத்துவமனையில் சிவா தரப்பினர் வெட்டி கொலை செய்தனர். இதுபோன்ற சூழலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் குமரகுரு பள்ளம் அணியில் விளையாடிய ஞானசேகரன் தரப்பினரை மீண்டும் கொலை செய்யும் நோக்கில் சிவா தரப்பினர் வெடிகுண்டு வீசி சென்றிருப்பது தெரியவந்தது. இதனால் வெடிகுண்டு வீச்சில் தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அவர்கள் ஓரிரு நாளில் கைது செய்யப்படுவார்கள் என்று தனிப்படை போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஏழை மாணவ மாணவிகளின் மருத்துவ கல்வி கனவை சிதைக்கும் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்திய பிச்சை எடுக்கும் போராட்டம் காமராஜர் சிலை அருகில் செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்றது. இதற்கு இந்திய மாணவர் சங்க புதுவை செயலாளர் ஆனந்த், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தலைவர் சந்துரு ஆகியோர் தலைமை தாங்க சாரதி, சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் மாணவர் சங்க துணைத் தலைவர் ரஞ்சித் குமார், ஜனநாயக வாலிபர் சங்க செயலாளர் தமிழ்செல்வன், பொருளாளர் பிரபுராஜ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் மாணவர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். இதேபோன்று சேதராப்பட்டு தனியார் தொழிற்சாலை சங்க செயலாளர் அருள் தற்காலிக பணி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும், சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையை காலம் கடத்தாமல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி CITU தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்றது. இதில் தனியார் தொழிற்சாலையின் தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை
இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துரும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. இல்ல இல்ல, இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மா. மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் ஜாலி சம்மர். இல்ல இல்ல, இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மா. மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 31 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மே 13ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியை சுற்றிலும் போலீசார் கூடுதல் பாதுகாப்பு. ராஜபக்சே மீது ஐநா போர்க்குற்ற விசாரணை நடத்தும்படி புதுவையில் கையெழுத்து இயக்கம். பெரியார் தீகா உட்பட பல்வேறு அமைப்பினர் பங்கேற்பு. துணைநிலை ஆளுநர் பதவி விலக வலியுறுத்தி புதுவையில் தொடர் உண்ணாவிரத போராட்டம். போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.